2 ஆசைக்கு நடுவுல ஒரு திருப்தி இருக்கு. 2 ஆசை நடுவுல திருப்தி இருக்கு. ஆனா, ஒரு திருப்திக்கு அடுத்து இன்னொரு ஆசைய நோக்கி மனசு ஓடும். அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஒரு கிராமத்துல ஒரு பூதம் இருந்தது. அந்த பூதம் என்ன பண்ணும்னா, அ அந்த காலத்துல பேங்க் கிடையாது. எல்லாரும் பணத்த, காச காச பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு மேல பாய் போட்டு படுத்து கிடப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பேங்க். கடைசியில பூதம் காத்த மாரின்னு சொல்றாங்கல்ல, அது மாரி பூதமாயிருவாங்க. அந்த பூதம் 10 பானையில தங்க காயின்ஸ் சேர்த்து வச்சிருந்தது. போறவங்க கிட்டலாம் அது கேட்கும். என்ட்ட இவ்வளோ இவ்வளோ தங்க காசு இருக்குன்னு. எல்லாம் ஆசைப்பட்டு அதுக்கு அடிமையாயிருவாங்க. 10 பானைய கொடுக்கும். அதில் 9 பானை ஃபுல்லாக இருக்கும். நல்லா குவிஞ்சு அரிசி சாக்கு மாதிரி குவிஞ்சிருக்கும் தங்கம். ஒரு பானை மட்டும் குவியாமல் சும்மா சமமாக இருக்கும். அப்போ அதை வாங்குறவன் என்ன பண்ணுவான், பாடுபட்டு அந்த பானையும் எப்படி குவிக்கிறது அப்படின்னு அந்த நினப்பிலே உடலை வருத்தி சரியாக சாப்பிடாம நைட்டும் பகலும் பாடுபட்டு தேஞ்சு போயிடுவான். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் செத்துருவான். இது மாதிரி அந்த பூதம் கிராமத்தில் நிறைய பேரை காலி பண்ணிருச்சு. இப்போ ஊரில் யாராவது அந்த வழியாக போகிற போது தங்க பானை வேணுமான்னு கேட்டால் ஓடிடுவாங்க. வெளியூர்காரன் ஒருத்தன் வந்தான். அவங்ககிட்ட அந்த பூதம் கேட்டது. விவரம் இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டான். அவனும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சு அப்படி தேஞ்சு போகும்போது தற்செயலாக அந்த ஊருக்கு வந்த ஒரு சாது, ஏன் நீ நல்லா இருந்தியே, வருஷம் வருஷம் உன்னை பார்ப்பேன், நல்லா இதாக இருப்ப, இப்போ என்ன இப்படி தேஞ்சு போய் இருக்கிற, என்னாச்சு, பூதம் எதுவும் காசு கொடுத்ததான்னு கேட்டார். இவன் உடனே ஆமாம் அப்படின்னு சொன்னான். அது அப்படித்தான் உன் ஆசையை அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீ அதிலேயே பாடுபட்டு இன்னும் வந்துடும், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் நிறைவேறிடும்னு அதிலே உன் காலமெல்லாம் முடிஞ்சு போயிடும். இருக்கிறதுல நிறைவடை, அதுதான் திருப்தி. சும்மா போட்டுக்கிட்டு ஓடிட்டு அலையாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி கொடுக்குறார். இதுதான் பூதம் பானையில் புதையல் கொடுத்த கதைன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்து கதை.